தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. இந்த சப்பாத்தியை தீத்தி வச்சுருக்கிறேன். இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், 2 முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, கொத்தமல்லி, தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க சப்பாத்தியை போட்டுக்கலாம். இப்போ இது ட்ரையாக தான் நம்ம போட்டுக்க போகிறோம், எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம். எப்பயும் போடுற மாதிரி சப்பாத்தி போட்டுக்கோங்க, ஆனால் எண்ணெய் ஊற்ற வேணாம், ட்ரையாகவே போட்டுக்கலாம். எடுத்துக்கணும் பாருங்க, இது போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றாமலே தான் வெறும் சப்பாத்தியை தான் போடுறேன். போட்டு இப்படி திருப்பிக்குங்க பாருங்கள். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், மெலிசாக கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொத்து சப்பாத்தி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதேமாரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனுக்கு ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கிறேன், பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அது கூட பட்டை லவங்கம், 2 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பொடியாக கட் பண்ண வெங்காயம். அதையும் நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். போட்டுக்கிறோம். நல்லா வதக்கிக்குங்க. அடுத்தது தக்காளியை போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு இதுக்கு தேவையான அளவு, ஏன்னா ஏற்கனவே சப்பாத்திலையும் உப்பு இருக்கும், அதனால் நான் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூனுக்கு போடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இது வேகட்டும் கொஞ்சம் நேரம். முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வச்சு விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா முட்டை வேகட்டும். கவுச்ச ஸ்மெல்லு வரும், முட்டையோட கவுச்ச ஸ்மெல்லு, அதனால் நல்லா இது வேகட்டும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுக்கிற சப்பாத்தியை போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது.
நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லாமே இதுவாகிற மாதிரி. நம்ம கொத்து சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. நம்மளுடைய கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கலந்து விட்டுடுங்க. நம்மளுடைய கொத்து சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்க, நம்மளுடைய கொத்து சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்து சப்பாத்தி இப்படி வந்துருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்லுவேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலராக அழகாக இருக்குது. மிளகோட அந்த வாசனை நல்லா இருக்குது. கரம் மசாலா எல்லாமே கலந்து நல்லா காரமாக செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.